இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். வாவல் மீன். வாவல் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. குழம்புக்கும் பராம இருக்கும். இன்னைக்கு அந்த மீன் தான் கிடைச்சிச்சுது. ஆனா அதையே குழம்பு வைக்க போறேன். குழம்பும் வச்சுட்டு பொரிக்கவும் போறேன். சரியா? எப்படி மண் சட்டியில இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். நாங்க எப்பவும் மண் சட்டியில தான் வைப்பேன் மீன் குழம்பு மட்டும். மீன் குழம்பு வந்து ருசியா இருக்கும். இது என்னது? நல்லெண்ணெய் ஊத்துறேன். சரி. நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு. ஆமாம், நிறைய ஊற்றுறவங்க ஊற்றலாம். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாதுல்ல, அதனால சும்மா நார்மலாக இந்த இவ்வளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹெல்த் கான்சியஸ். ஆமாம் ஆமாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம். வெந்தயமா? ஆமாம், கொஞ்சம் வெந்தயம் போடாது. வெந்தயம் போடுவேன். ஓகே, சரியா? அப்புறம் வந்து சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதையும் போட்டுருவேன். இதையும் போடணும், நான் போடுவேன். ஓகே. ஆமாம், எங்கள் அம்மாவோட சமையலில் ஸ்பெஷலாக இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. மற்றவர்களும் செய்யலாம், என்னன்னு தெரியலை. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இப்படி பாருங்க. ஆனால் உங்கள் அப்பா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி நல்லா இல்லை. அவங்க மாமியார் செய்து கொடுத்த மாதிரி இல்லையா உங்கள் அப்பாவுக்கு? ஓஹோ, அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு கரண்டி. ஓகே. அது என்ன கரண்டி ஒரு மாதிரியா இருக்குது ஸ்டைலாக? இது மீன் குழம்புக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். மற்ற குழம்புல எனக்கு மீன் பிடிக்காது. அப்புறம் எல்லா குழம்பையும் போட்டு பரட்டிடுவாங்களா, எல்லா குழம்பையும் எல்லா கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு மீன் குழம்புக்கு மட்டும் தனியாக ஒரு கரண்டி வச்சுருக்கேன். பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சுது. அதோட 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. தக்காளியும் அதில் நறுக்கி போட்டுருவாங்க. தக்காளியும் நறுக்கி போடுவாங்க. நான் வந்து தக்காளியை இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், வத்தல் தூள், இதில் ஒரு தக்காளி பழம், பிறகு மல்லித்தூள். மல்லித்தூளில் வந்து சோம்பு, ஜீரகம், ஆமாம், மிளகு, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூள். சூப்பர். அது என்னது? முருங்கைக்காய். இந்த வெங்காயம் வதங்கின உடனே, கொஞ்சம் வதங்கின உடனே இந்த முருங்கைக்காயை போட்டால் அந்த மீன் குழம்பு வாடை இருக்காது. கவுச்சி அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்காது. ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாசமாக தானே இருக்கும், கவுச்சிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோமே. அது இந்த இதெல்லாம் சேர்த்து செய்துட்டு நீங்கள் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு யார் பக்கத்துலேயே நின்னா கூட மீன் குழம்பு சாப்பிட்ட வாடை தெரியாது. ஐயோ மீன் நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நான் போட்டிருக்கிற இந்த வெந்தயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காயும் போட்டுட்டு முதல்ல இப்படி தாளசம் பண்ணிடணும். இல்லை, சிலர் கடைசியாகவும் தாளசம் பண்ணுவாங்க. சிலர் தாளசமே பண்ண மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் சும்மா குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துடுறாங்க. அது எனக்கு ரொம்ப கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்படி செய்கிற வீடுகளுக்குள்ளே போனாலே மீன் வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் வேற என்ன வராது? டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பா. சுவையை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தும். முருங்கைக்காய் போட்டாச்சு, அது ஒரு வாசம். இது என்ன புளிக்குழம்புக்கு வைப்பாம்ல, புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். மீன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு எடுத்துடலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பை எடுத்துடலாம். ஆமாம், அப்போனா புளிக்குழம்பு. ஆமாம், 2 in 1 பாருங்க. 2 in 1 அப்படி போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலா வந்து இதில் போட்டு வதக்கிடணும் நல்லா எண்ணெயில். அவ்வளோதானா? அவ்வளோதான். கொஞ்சம் வச்சுக்குவோம். பக்கத்தில் என்ன தண்ணி? புளி தண்ணி. புளி தண்ணி ஊற்றணும்ல? ஆமாம், புளி ஊற்றணும்ல. ஓ, புளி தண்ணி ஊற்றணுமா? புளி ஊற்றினா தான் மீன் குழம்பாக இருக்கும். சில தேங்காய் அரைக்காமல் வெறும் வத்தல் தூள், மல்லித்தூள் தான் போடுறாங்க.
இதுவும் நம்ம வீட்டில் பிடிக்காது. இதில் என்ன ஸ்பெஷல்னா எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் சுவையாக சமைப்பாங்க. அங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். பழகிடுச்சு. எத்தனை வருஷமா மீன் குழம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 15 வருஷமா. 15 வருஷம் தான் பண்ணுறீங்க. பாட்டி இறந்த பின்னாடி அப்புறம் அப்போல்லாம் நம்ம வீட்டோடைய ஆள் இருந்தாங்களா, அவங்க குழம்பு வச்சுருவாங்க. எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு வைப்பாங்க. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் தான் செய்ய படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீன் கழுவவும் படிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி மீனை தொடவே மாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு இதாக இருந்தேன்னா அதுக்கு நேர்மாறா அப்படியே சாப்பிடவும் ட்ரை பண்ணிருங்க. நல்லா அது மட்டும் பண்ணுவேன். ஆனால் அது மட்டும் பண்ண மாட்டீங்க. அது மீன் நான் எதுக்காக சாப்பிட மாட்டேன்னா அந்த காரணத்தை சொன்னா அப்புறம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்க. அதே மனசுக்குள்ள நின்றுட்டு இருக்கோம் மீன் சாப்பிட்றப்பெல்லாம். ஐயோ இவங்க இப்படி சொன்னாங்களே, இதை சாப்பிட்றப்ப அப்படின்னு மீன் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டுன்னா பிறகு சாப்பிட முடியாது. என்ன காரணம்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏன் பச்சையா சாப்பிட்டு பாத்தீங்களா என்னைக்காவது? பச்சையெல்லாம் இல்லை. அது ஒரு இதை பார்த்தா எனக்கு அது மீனை அதே அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு சின்னதுல எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்படி குழம்புக்குள்ள அது மாதிரி இருக்குது, குழம்புக்குள்ள அது மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வாடை பிடிக்காது. மீன் நாத்தம் நாடுற மாதிரியே இருக்கும் எனக்கு. நறுமணம். அது என்ன மீன் சாப்பிட்றவங்களுக்கு நறுமணம் தான். இது மீன் சத்தானது தானே. சரி, மீன் வரைக்கும் என்ன புளி தண்ணியை ஊற்றுவோம். புளி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த புளியை தண்ணியை தனியாகவும் பிசைஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஊற்றலாம். நான் டைரெக்டாக ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே டைரெக்டாக ஃபில்டர் கையை வச்சு ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம். ஆனால் புளி இவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு அவ்வளோ புளியையும் ஊற்றிடக்கூடாது குழம்புக்குள்ள டக்குன்னு. ஆமாம். நான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக போட்டு வச்சுருக்கிறேன். நான் வந்து குடிச்சு பார்த்துக்கிடுவேன். காரம், உப்பு, உரைப்பு இதை கொஞ்சம் அப்பப்போ குடிச்சு பார்த்துக்கிட்டு ஆமாம் அதுக்கப்புறம் தான் புளியை ஊற்றுவேன். புளி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றுவேன். ஓகே. அம்மா மீன் குழம்பு மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நண்டு, ப்ரான் அதெல்லாம் நல்லா வெளுத்து கட்டுவாங்க. அப்படிலாம் இல்லை, வெளுத்து கட்ட மாட்டேன். வெளுத்து கட்ட மாட்டேன். செய்வேன். அந்த செய்த உடனே அந்த சூட்டோட சும்மா டேஸ்ட் பார்ப்பேன். 2 பீஸ் ப்ரான் நல்லா தானே சாப்பிடுவேன். ப்ரானும் நிறையா சாப்பிட மாட்டேன். சும்மா ஒரு 4-5 பீஸ் சாப்பிடுவேன். நண்டுலையும் 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். அது நான் செய்தாதான் சாப்பிடுவேன், மற்றவங்க செய்தா சாப்பிட மாட்டேன். நான் செஞ்சாலும் சாப்பிடுவேன், மெத்தன் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன். அது சரி. நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம். நான் சுத்தமாக செய்திருவேன். மற்றவங்க செஞ்சால் அப்படி செஞ்சுக்க மாட்டாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும். குடலெல்லாம் எடுத்துருக்காங்களா எடுக்கலையான்னு நினச்சி பார்த்துட்டேன்னா சாப்பிட மாட்டேன். குடல் யாரும் சென்னையிலாம் யாரும் குடலாம் எடுக்கிறது இல்லை, அப்படியே போட்டு சாப்பிட்றது தான். அதனால தான் எல்லாருக்கும் கண்ட வியாதியும் வருது. பார்த்தீங்களா? ப்ரான்ல அந்த நடுவில் ஒரு கட் பண்ணிட்டு அந்த 2 சைடுமே குடல் இருக்கும். 2 சைடு? ஆமாம், 2 சைடு இருக்கும். மேல் பகுதியும் இருக்கும், கீழ் பகுதியிலையும் இருக்கும். ப்ரான்ல தானே? ஆமாம். ஒரு சைடு எடுத்தா போதாது, 2 சைடுமே எடுக்கணும். அப்புறம் அது குடல் தானே. நல்லா தான். ஒரு சைடாக அது நீங்கள் பார்க்காததுனால உங்களுக்கு தெரியல. பார்த்தாச்சுதுன்னா அருவருப்பாக இருக்கும். இது ஏதோ சுவையாக இருக்குது, நாங்கள் சாப்பிட்றோம். சுவையாக இருக்கும். அதை பார்த்துட்டோன்னா கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். எல்லாரும் பிராண அந்த வால் தோலோட போடுறாங்க. அப்படிதான் போடுறாங்க. எப்படி அதாவது ஏதோ ஒரு மாலத்தீவுல வந்து எல்லா இடத்துலயும் காரமே இருக்காது. காரம், உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இல்லாம சும்மா வெறுமனே ஏதோ அந்த சூப்பு குடிச்ச மாதிரி அதை வச்சு சாப்பிடுறாங்க. அது நம்ம வந்து சுள்ளுன்னு எல்லாரும் காரமாவும் உப்பு, புளிப்பு அப்படி காரம் வச்சு சாப்பிட்டாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட எந்த குழம்புமே கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கணும். இது அந்த ஊர்லலாம் நிறைய இடங்கள்ல மீன் வந்து குழம்புலாம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்றாங்க போயிட்டு வந்தவங்க. கரெக்ட் தான். சப்புன்னு தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். அப்ப நம்ம ஆட்களுக்கு அது பிடிக்காது, அங்க உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும். நம்ம டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம தான் கரெக்டாக சாப்பிட்றோம். ஆமா, நம்ம தான் ஆன்டிபயோட்டிக்கோட மஞ்சள் கிஞ்சல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்றோம்ல, அதனால தான் நம்மளுக்கு கொரோனா வரல பாருங்க, கம்மியாக வந்துருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வேற என்ன? நெக்ஸ்ட் என்ன? திருப்பி புளி ஊற்றுறீங்க? அது நான் ரொம்ப பிசைய மாட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிசைஞ்சு ஊற்றுறோம். ஓகே.
கிளைமேக்ஸ் இங்கே மீன் எப்போ போட போகிறீங்க? மீன் குழம்பு நல்லா காஞ்சி வரணும், மசாலா வாடை போகணும். இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த மசாலா வாடை போய் ஒரு மாதிரி அப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி அப்படி நல்லா நிற்கும். அது பார்த்த உடனே தெரியும் குழம்பு காஞ்சிட்டு அப்படின்னு. நம்ம எப்படி மோந்து பார்த்தாலும் அந்த மசாலா வாடை இருக்காது. அதுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே இறக்கிட வேண்டியது. சூப்பர். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கணும், பத்தலைன்னா போட்டுக்கிட வேண்டியது தான். ஓகே. மீன் போட்ட பிறகும் உப்பு பார்த்துட்டு உப்பு போடணும். மீன் ஆமாம், மீனில் வந்து உப்பு பிடிக்கணுங்களா, அப்போ போட்டுட்டு அப்புறம் பாப்பாவை அது வந்து நான் பார்க்க மாட்டேன். இப்போ நான் பார்த்துருவேன் உப்பு. மீன் போட்ட பிறகு பெரியம்மா பாப்பாங்க வந்து வேற சாப்பிட்றவங்க, மீன் சாப்பிட்றவங்க அதை மீனை குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போடுவாங்க. சரியா? இப்போ குழம்ப கூட்டியாச்சு. என்ன இது வந்து ஆமாம் இப்படி மூடி வச்சிருவோம். ஃபுல்லாக மூடக்கூடாது, இப்படி மூடி வைப்போம். ஏன்னா பொங்கி வெளியில் வந்துடும். அப்படி வந்துடும். மீன் போட போகிறீங்களா? ஓகே, மீன் போட போகிறேன். இந்த குழம்பு காஞ்சிருச்சா கொஞ்சம் அப்படி இந்த நிறம் மாறிடுச்சுல. ஆமாம், இப்போ மீனை போட்டுற வேண்டியதுதான். சூப்பர். ஒன்று விழுந்துட்டு எடுத்து போடுவாங்கல்ல? வேண்டாம் வேண்டாம், நான் கழுவிட்டு போட்டுருவேன். காலையில் தான் கடல்லேருந்து வெளியே வந்தாங்க இந்த மீன். ஆகும். இப்படி சொல்லிட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சொல்கிறவங்களுக்கு கொண்டாப்பாவும் திண்டா தீரும் அப்படின்னு ஒரு பழமொழி எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதான் போட்டாச்சுதா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி இருக்குமா தண்ணி? இல்லை இல்லை, அது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இந்த குழம்பு இப்படி இந்த அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் மீன் வேகணும்ல, மீனில் வந்து அந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாம் சேரணும்ல, அதனால ஃபுல்லாக முங்குற மாதிரி போட்டுருணுமா? ஆமாம், இப்படி போட்டுறாச்சு. ஓகே, டன். வேற என்ன? அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். குழம்பு வந்து கொஞ்சம் சிம்மில் போட்டுருவோம். சிம்மில் போட்டு? ஆமாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா மீன் உடஞ்சிரும்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஓகே. இது நல்லா இன்னும் பழையபடி அப்படி நல்லா அழகாக கலர் மாறி வரும். கலர் மாதிரி வந்துடும், குழம்பே கலர் மாறிடுமா? கலர் வரணும். இந்த மசாலா நல்லா வெந்து அப்படி நல்லா ஒரு மாதிரி ரெட் கலர், அப்படி கலர் ரெட் கலரில் வரும். சூப்பர். மசாலாவாக தெரியக்கூடாதுல்ல, அதனால் அது கலர் மாதிரி வந்த உடனே பச்சை கருவேப்பிலையை அதில் அப்படியே போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சு. மீன் குழம்பு கொத்தமல்லி தழை இதுக்கு போட வேண்டியதில்லை, கருவேப்பிலை மட்டும் போட. கருவேப்பிலை தான் போடும். ஓகே, நான் அதுதான் போடுவேன். கொத்தமல்லி தழை போடுறவங்க போடுவாங்களா இருக்கும். ஓகே, இது வந்து அம்மா சமையல். ஆமாம், சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக மீனை எடுக்கும் போது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். தேங்க்யூ. குழம்பு தான் காஞ்சிட்ருக்குல, காஞ்சிட்டே இருக்குது. ஃபைனலாக இறக்குற ஸ்டேஜில் காமிக்கலாம். ஆமாம். ஸோ காஞ்சிருச்சா நல்லா? குழம்பு காஞ்சிருச்சுது. வா, குழம்பு காஞ்சி நறுமணமே சுவையாக இருக்கு. இதில் இந்த பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பச்சையாக கருவேப்பிலை தானா? ஓகே. அது ஒரு வாசம் வரும், அதுக்காக தான் அப்படி போடுறது. ஆமாம், லைட்டாக வாசம் வருது. கருவேப்பிலை வாசம் வரும்ல, அது என்ன வந்து சூட்லேயே நல்லா வெந்துடும். கருவேப்பிலை வந்து நல்லது தானே? கரெக்ட் தான், முடி வளர்றதுக்கு, செமிக்கிற சக்தி எல்லாமே இருக்கு. மீன் சாப்பிட்றது செமிச்சிடணுங்களா, அதுக்காக. அவ்வளோதான், முடிஞ்சு. மீன் குழம்பு முடிஞ்சு. இன்னும் அடுத்தாப்புல மீனை பொரிக்கிற வேலை தான். ஓகே. ஓ, மீன் ஃப்ரையும் இருக்கு. மீன் ஃப்ரை வந்து சாப்பிட போகிற நேரம் தான் பொரிக்கணும். ஓகே, அந்த வீடியோ நம்ம தனியாக செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஆமாம். தேங்க்யூ.